செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia தூய தேங்காய் எண்ணெய். ஏய் ஐஷு, எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக உன் பேரை இல்ல, என் பேரை மாத்த சொன்னாலும் நான் ரெடியா இருக்கேன். பிரச்சனை பண்ணாம மரியாதை ரெடி ஆகி வா. மா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. இத்தனை வருஷமா ராசியா தானே இருந்தது என் பேரு. இப்ப எப்படி இப்படி ஆகும்? ஏய் அறிவு கெட்டவளே, இந்த பேரு புகுந்த வீட்டுக்கு ராசியிலன்னு தான் மாத்துறாங்க. முடியாதுமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன். சூப்பர், அப்படி போடு. அப்பா, இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஐஸ்வர்யா, உன்னால இந்த கல்யாணம் நின்னுச்சுன்னா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இது அகிலாண்ட காதல விழணுமே. இந்த ஐயர் வேற கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி விடாம மந்திரம் சொல்லிட்டே இருக்கான். என்ன பண்றது? ஏய், இப்ப மட்டும் நீ பேர் மாத்த ரெடி ஆகி வரல, உங்க அம்மாவை நீ உயிரோட பார்க்க முடியாது. ஏய், இது மடத்தனம் கிடையாது, என் மான பிரச்சனை. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்ன, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சரி, ரெடியாகி வந்து தொலைக்கிறேன், நீ போ. 10 நிமிஷத்துல ரெடியாகி வரல, நடக்கிறதே வேற. என்ன என்ன பேசிட்டு இருக்கோன்னு ஓட்டு கேக்குறியா? அட நீ வேற, பொண்ணு எங்க இன்னும் வரலையே, ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பாக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா பாவம், நீ உயிரை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்க. ஏய், என் பொண்ண நல்ல இடத்துல வாழ வைக்க என்ன வேணும்னாலும் செய்வேன். அத பத்தி நீ கவலைப்படாத. ஓ, உன் பொண்ணுக்கு இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீ எப்படியாவது நடத்தி வச்சிரணும், அதான் உன் ஆசையா? அப்படியாவது அகிலாண்டத்துக்கு மருமகளா ஆக்கியே தீரணும். இதெல்லாம் தேவையா? ஏய், ஏன் கத்துற? தாக்ஷாயினி, ஆ, ரெடியா? ஒரு 2 நிமிஷம். ஐஷு, என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? உன் சின்ன மாமியா சும்மா வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கா. நீ வா. வம்பு இழுக்கிறேன், இருங்கடி. உட்காருமா. தானி தர்மானி பிரதமான்யாசன். நீங்களும் வந்து இங்க உட்காருங்க. தானி தர்மானி பிரதமான்யாசன் ஏஹனாகம் விமானஸ்தரந்தே சித்ரபூதே சாத்யாசன் தேவாஹ அப்யஷம்பூத பிரதிதீரசாச்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாதி தஷத்வஷ்டா விததத் ரூபமேதி. வாங்க வாங்க வாங்க. என்ன சாமி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எதேச்சியா சார வழியில பார்த்தேன். ஆத்துல ஒரு பூஜை இருக்கு, நீங்களும் வாங்கோன்னார். வர வழியில டிராபிக்ல மாட்டிட்டுட்டேன், அதான் கொஞ்சம் நாடி ஆயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து உட்காருங்க. சரி, இப்படி வந்து உட்காருங்க சாமி. வந்து இப்படி உட்காருங்க. ஓம் நம சிவாய. பாத்து பாத்து உட்காருங்க. ஐஸ்வர்யா, உன் கையால உன் பழைய பேரை எழுதி அழிச்சிட்டு புது பேர் பிரியங்காங்கிறத நெல்லுல எழுது. புருஷம் மகா ஆந்தம் ஆதித்யவர்ணம் தவசப்பரஸ்தாத் தமேவம் வித்வான் அமிர்த பவதி நான்யம் அந்தா விதிதேயனாய பிரஜாபதிச்சர்தி கர்ப்பே அந்தஹ. என்ன கல்யாணத்துக்காக பேர் மாத்துறேல? ஆமா. ஆனா கல்யாணம் ஆன உடனே இவ உங்க வீட்டு பொண்ணாயிடுவாளே. அப்போ உங்க பரம்பரை பேர், அதான் ஆதி கடவுள், இவ பேருக்கு முன்னாடி சேர்ந்துருமே. அதுவே பேர் மாறின மாதிரி ஆயிடுமே. இருந்தாலும் ஐஸ்வர்யாங்கிற பேரு அப்படியே தானே இருக்கும். ஆனா துவனி உச்சரிப்பெல்லாம் மாறிடும் இல்லையா? அக்கா, என்னக்கா இது? இவர் ஏதோ புதுசா சொல்லி குழப்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யணும் சாமி? இவர் சொல்றதும் சரிதாம்மா. கல்யாணம் ஆனா ஆதி கடவுர் ஐஸ்வர்யான்னு மாறிடுறார்ல, பேரை மாத்தி போய் செஞ்சிடலாம். ஐஷு, நீ என்ன சொல்ற? இது ஓகே தானே? அப்படின்னா ஓகே மாம்.
அக்கா நீங்க எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. இது அருணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே அவன் ம் அதான் ஆதிக்கடவுர்னு நம்ம பரம்பரை பேர் சேருதில்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாமி, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, பூஜை பண்ணுங்க. செஞ்சிடலாம். மகா கணபதே நமோ நமஹ. நானா வித பருப்புல பத்திர புஷ்பாஞ்சலியும். இங்கே பாருமா, இந்த நெல்லில் ஆதிக்கடவுர் ஐஸ்வர்யாங்கிற உன் பேரை உன் கையால் எழுதுமா. இந்தாங்கோ, எல்லாருக்கும் அக்ஷத புஷ்பத்தை கொடுக்கும். எடுத்துக்கங்க. இங்கே பாருமா, உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. ஐஷு, அம்மா முதல்ல போய் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போ. சின்னம்மா 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 ஏய் என்னன்னு கூப்பிட்ட? சின்னம்மா நான் என்ன உங்க அம்மா கூட பிறந்தவளா? அப்படியே உறவு கொண்டாடலான்னு பாக்குறியா? இல்லம்மா, மரியாதையில தான். மரியாதையா கூப்பிடணும்னா மேடம்னு கூப்பிடு. எப்படி? மேடம். ஆ அதன கையில. நீங்க கேட்ட சூப்பு. ஓ இதுதான் ஹாட் அண்ட் சார் சிக்கன் கிளியர் சூப்பா? அப்படி வை. ஆமா, நீ என்ன இந்த வேலைக்கு புதுசா? சிக்கன் 65 வைக்கும் போது கூடவே லெமன் வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நான் வெச்சேனேம்மா. ஆ ஐயோ சாரி மேடம். அதானே வெச்சா நான் என்ன முழுங்கிட்டனா இல்ல போய் சொல்றேனா? இல்ல நான் வெச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏண்டி வெக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, பதில் பேசிட்டு இருக்க. போ போய் லெமன் எடுத்துட்டு வா. போடி. ஆ, ஆடி மகளே. என்னடி இது? நீங்க தானே லெமன் கேட்டீங்க. அதுக்குன்னு இவ்வளவா? இவ்வளத்தையும் பேச்சு தின்னா என் வயிறு என்னத்துக்கு ஆகுறது? இல்ல மேடம், வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மீதிய குப்பையில போட சொல்றியா? அகிலாண்டேஸ்வரி சொத்தை அப்படியே அழிக்கலான்னு பாக்குறியா? ஐயோ ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை கெஞ்சி தான் கேக்குறேன். ஏய் நீ கெஞ்சி கேக்குறது, கால்ல விழுந்து கேக்குறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். ஆமா, நீ நிஜமாவே விவரம் தெரிஞ்ச சமையல்காரியா இல்ல சமைக்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். சூப்பு கொண்டு வந்து வச்சியே, கூடவே சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கணும்னு தெரியாதா? இல்ல என்ன இன்சல்ட் பண்றதுக்காகவே தனியா சூப்பை மட்டும் வச்சுட்டு போயிருக்கியா? ஐயோ சத்தியமா நான் கொண்டு வந்தேன் மேடம். நீ தானே தட்டை கொண்டு வந்து வச்ச. எங்கடி இதுல உப்பு மிளகும்? மேடம், யாருக்கு எப்ப சூப்பு கொண்டு போனாலும் கூடவே அதையும் கொண்டு போனேன்னு பட்டம்மாக்கா சொல்லிருக்காங்க. அகிலா அம்மாக்கு கூட இது தனியா வெள்ளியில. வாய மூடி. நீ அகிலா அம்மாக்கு வெள்ளியில கொண்டு போ, தங்கத்துல கொண்டு போ, எதுல வேணா கொண்டு போ. இப்ப நீ எனக்கு தானே வேலைக்காரி? எனக்கு ஏன் கொண்டு வரல? என்ன பார்வதி, மெனு சொல்லிக்கிட்டே இருக்காளா? ஏங்க இப்ப உங்களை யார் இங்க வர சொன்னது? ஒரு சூப்பு கொண்டு வர சொன்னா சால்ட் அண்ட் பெப்பர் கொண்டு வர தெரியல இவளுக்கு. இவெல்லாம் ஒரு சமையல்காரியா? ஆளு முகர
விட்டா நீ சாப்பிட்ட இலைய பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் வைப்ப போல இருக்க. ஏங்க என்னங்க இது, நீங்க ஏன் அதெல்லாம் எடுக்கிறீங்க? நீ தகடு தத்துவம் பண்ணி மிரட்டி உருட்டினா பேசாம கேட்டுட்டு நிக்க நான் பார்வதி இல்ல, உன் புருஷன். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்க, அண்ணி வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அப்பாவிலாம் சித்திரவதை பண்ணாத. நீங்க வேற இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாம வந்து பேசாதீங்க. சே, வாய மூடு. நீ ஜன்னல் வழியா தூக்கி போட்ட லெமன் என் தள்ள தாண்டி வந்து விழுந்தது. என்னமோ பிரச்சனைன்னு யோசிச்சுட்டே வந்தேன். நீ இந்த பொண்ணை தேவையில்லாம மிரட்டிட்டு இருக்க. எதேச்சதான் பீரோவை திறந்தேன், உன் குட்டு வெளியில வந்துடுச்சு. பார்வதி, நீ கிளம்புமா. அம்மாவுக்கு ஹாட் அண்ட் சார் சூப்பு நான் போட்டு தரேன். ஹாட் அண்ட் சார் சூப் தானே வேணும், நான் போட்டு தரேன். இது சால்ட்டு, இது பெப்பர். ஐயோ, ஹாட் அண்ட் சார் சூப்பு. உப்புக்கும் மிளகுக்கும் நடுவுல கொஞ்சோண்டு சூப்பு. சூப்பரா இருக்கும், சாப்பிடு. ஜஸ்ட் எஸ்கேப். மாட்டுவடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், காஸ்மெட்டிக் மீட்டிங்க்கு எல்லாரும் வந்துட்டாங்க சார். அம்மா அப்பா ஆன் தி வே சார். உங்களை மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்ல சைன் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. சரி, நீங்க எல்லாரும் கான்ஃபரன்ஸ் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. சுமதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை தொங்க அதான் போட்டுட்டு ஒண்ணு இருக்க? இல்லன்னு சொல்றேன்ல, வீடு. யாராவது திட்டினாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்ல. வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னாச்சு உனக்கு? ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்க? என் முகத்தை பாத்தியா? இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்? என்னடி இது? உன் வயசு பொண்ணுங்களுக்கு முகத்துல பரு வருது சாதாரண விஷயம் தானே. இதுக்கு போய் ஃபீல் பண்ணலாமா? என்னாச்சு? பார்வதி, முகத்துல பரு வந்துருச்சான். அதனால ஃபீல் பண்ணிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ்வளவுதானே? என்ன நீயும் அவ்வளவுதானு சாதாரணமா சொல்லிட்ட? நானும் எவ்வளவோ கிரீம் சோப்பு எல்லாமே போட்டு பாத்துட்டு, ஆனா போகவே மாட்டேங்குது. உன் முகம் மட்டும் எப்படி இப்படி பளபளன்னு இருக்குது பார்வதி? அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, ஒரு நிமிஷம். என்ன பார்வதி, ஏதாவது மருந்து சொல்லுன்னு பார்த்தா செம்பருத்தி பூவை கையில வச்சிருக்க? உன் பிரச்சனைக்கு இதுதான் மருந்து. இந்த பூவை இப்படி கிள்ளி கையில வச்சு நல்லா கசக்கி இத எடுத்து உன் முகத்துல இருக்கிற பருமையில வச்சேன்னா பருவெல்லாம் காணாம போயிடும். இதை இப்படியே எல்லா பருமையிலையும் வைக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த செம்பருத்தி பூவை நல்லா அரைச்சு முகம் முழுக்க பூசிட்டு வந்தோன்னு வெச்சுக்கோ, முகம் பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஏய், உண்மையாவா சொல்ற? ஆமா சுமதி. அது மட்டும் இல்ல, இந்த செம்பருத்தி பூவை அரைச்சு முடியில தேய்ச்சு குளிச்சோம்னா முடி எனக்கு மாதிரியே அடர்த்தியா நீளமா வளரும். குட் மார்னிங் சார். வெல்கம் ஆல். எல்லாரும் கம்பெனியோட புது ப்ராஜெக்ட் பத்தி நான் அனுப்பின இந்த பிரசன்டேஷனை பாத்தீங்களா? What do you people think about it? இதுல ரிஸ்க் செலவு ரெண்டுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார். காஸ்மெட்டிக்ஸ், அதுவும் லேடிஸ் ஐட்டம்ன்றதுனால காம்படிஷனை வச்சு சொல்றேன். நீங்க சொல்ற ஐடியாக்கு தைரியம் ரொம்ப வேணும். நான் பயந்தா எங்க அம்மா அகிலாண்டேஸ்வரி கோச்சிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நான் எல்லா ப்ராஜெக்டையும் அவங்கள நம்பி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இல்ல, ஆக்க சக்தி, வெரி பவர்ஃபுல் எனர்ஜி.
மேடம் ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மேடம் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். உட்காருங்க. ப்ளீஸ். அம்மா, எப்பவும் போல ப்ராஜெக்டோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருங்க. The sun never sets on British Empire. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸும் அப்படிதான். சூரிய அஸ்தமனம்னா என்னன்னு தெரியாது. என் மகன் இந்த கம்பெனியை அப்படி பிரகாசமா கொண்டு போயிட்டு இருக்கான். இப்போ அதோட கிரீடத்துல இன்னொரு வைரக்கல்லியும் பதிக்க போறோம். காஸ்மெட்டிக்ஸ் பெண்களுக்கு மட்டும். ஆனா இது ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல 16வது கம்பெனி. நிறைய மீட்டிங்ஸ்ல எவ்வளவோ பேர் ஏன் இந்த பிசினஸ்ல உங்க கம்பெனி இல்லைன்னு என்கிட்ட கேக்குறாங்க. நான் ஆதித்யாக்கு தான் அதெல்லாம் தெரியும்னு சொல்லுவேன். இப்போ புது விதமான ப்ராடக்டோட அவன் ரெடி ஆயிட்டான். ஆதித்யா பா, நீ அனுப்புன மெயில நானும் அகிலாவும் பார்த்தோம். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். கீப் இட் அப் மை சன். ஆதித்யா, எதுக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ப்ராஜெக்டை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துரு. ஓகேம்மா. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸில் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் நேம் செம்பருத்தி. பொட்டானிக்கல், ஹைபிஸ்கஸ், ரோசா செனான்சிஸ். நான் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எடுப்பேன் கூட. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நான் 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்டில் முழுக்க முழுக்க நேச்சுரலாக பூக்கள், மூலிகைகள் இதில் இருந்து தான் தயாரிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியாததில்ல, நம்ம நாட்டில் எக்கச்சக்கமாக இதுக்கான செடிகள் இருக்கு. வெரி நைஸ் ஆதித்யா. முழுக்க முழுக்க இயற்கையான பொருளால தயாரிக்கப்படுறதுனால ஸ்கின்னுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது, ரைட்? இல்லைம்மா, அது மட்டும் இல்லை, நம்ம ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரீச் ஆகிறதுக்கு வித்தியாசமாக எதனா லான்ச் பண்ணணும். ஆதித்யா, ஐ ஹாவ் an ஐடியா. சொல்ல அகிலா, நீ யோசிக்கிறது எப்பவுமே கரெக்டா இருக்கும். நாம முதல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோமே, அந்த மாதிரி கிராண்டா பெரிய லெவல்ல லான்ச் பண்ணணும். அதே நேரம் பப்ளிக்கு ஈஸியா போய் ரீச் ஆகணும். வாவ், பிரில்லியன்ட். வாவ், குட் ஐடியா. தேங்க்யூ. கீப் சூப்பர்மா. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாரும் வித் சம் மாடல்ஸ் இல்லை ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஃபிக்ஸ் பண்ணி கிராண்டாக லான்ச் பண்ணிடலாம். குட். வெரி குட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்காக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஷூர் சார், கண்டிப்பா வரோம். ஆதித்யா, மா, ப்ராஜெக்ட் சைன் பண்ணிடலாம். ஓகே. பிரீத்தி. ஓகே சார். மேடம் தேங்க்யூ. தேங்க்யூ. அக்கா அக்கா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுக்கா, பசிக்குதுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. இடியட், எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன தொட்டு பேசுவ? ஐஷு பாவம் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அருண், நீ சும்மா இரு. இவன் யார் என்ன தொட்டு பேசுறதுக்கு? இந்த ஐஸ்வர்யாவை தொட்டு பேசுறதுக்கே ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். ஆமா, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? குழந்தை ஏதோ பசில தெரியாம பண்ணிட்டா, அதுக்கு ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிற? ஒரு நிமிஷம் இரு பாப்பா. தேங்க்ஸ்ண்ணா.
அதான் பணம் கொடுத்துட்டல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, வா போலாம். சொல்லிட்டேன்டி. ஹாய். ஏன்டி இவ்வளவு லேட்டு? எப்பவுமே இவ்வளவு லேட்டா வர மாட்டியே. அதான் டிராஃபிக்னு கால் பண்ணிருந்தால, மறந்துட்டியா? ஓ ஆமால, சாரிடி. இட்ஸ் ஓகே. மீட் மிஸ்டர் அருண், மை உட்பி. அருண், இது ராஜி, Hi. மீனா, பாரதி. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ ஐஷு, ஐ வில் பி பேக். ஏய், நீங்க என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். வெயிட்டர், சொல்லு மச்சான். நான் இங்க ஐஷோட வெளிய வந்தேன்டா. நான் வந்துட்டேன். இங்க கிட்ட தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். ஏய் தீபா, ஹாய்டி. நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? மார்னிங் தான். நீ என்ன இந்த பக்கம்? நான் என் உட்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் கொடுக்கலான்னு வந்தேன். நீயும் வா. சாரிடி, நான் அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரேனே. கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னாச்சு? எது என்னாச்சு? அதான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேனே. அது இல்லடி, அதுக்காக உன் பேரை மாத்தணும்னு ஏதோ சிக்கலாச்சுல, அத கேட்டேன். அதுவா? நான் யாரு? பேரை மாத்தாமலே சமாளிச்சிட்டேன்ல. மச்சான் ஒரு நிமிஷம் இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சூப்பர்டி. எப்படி உன் மாமியார் எதுக்கு சம்மதிக்க வச்ச? சம்மதிக்கெல்லாம் வைக்கலடி, சின்னதா ஒரு சீட்டிங் பண்ணிட்டேன். அடிப்பாவி, அகிலாண்டாமாவே ஏமாத்திட்டியா? பெரிய ஆளுடி நீ. என்ன பண்ண? நான் என் சைட்ல இருந்து ஒரு ஐயரை வர சொல்லி அவங்க ஃபேமிலி பேர் ஆதிக்கடவுரை என் பேருக்கு முன்னாடி சேர்த்தா போதும்னு சொல்லிட்டேன். எல்லாரும் நம்பிட்டாங்க. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். ஹே சூப்பர்டி. பின்ன அவங்க தான் பரம்பரை பேரை தினமும் காஃபில கலந்து குடிக்கிறவங்களாச்சே. சரி வா, உனக்கு நான் என் உட்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்.